யோகம் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம உடம்புல பல கழிவுகள் இருக்கும். அதே மாதிரி உடம்பு வலி அப்படிங்கிறதும் பலவிதமான வலிகள் இருக்கும். தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு வலி, இந்த மாதிரி எல்லா வலிகளும் இருக்கும். ஸோ இது எல்லாமே நம்ம எப்படி நம்மளே நம்ம உடம்ப எப்படி பாதுகாத்துக்கலாம், ஒரு வர்ம பாயிண்ட்டை தூண்டுறது மூலியமா இந்த வலியை நம்ம போக்கிக்கலாம் அப்படிங்கிறத பத்தி நம்ம வர்மக்கலை மற்றும் யோகக்கலை நிபுணர் டாக்டர் சுரேஷ் சார்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம் சார். வணக்கம் சார். நான் சொன்ன மாதிரி வலிகள் நிறைய வலிகள் இருக்கு சார். தலைவலி, இடுப்பு வலி, முதுகு வலி, கால் வலி, கை வலின்னு சொல்லிட்டு நிறைய வலிகள்லாம் இருக்கு. ஸோ அதை ஒரு சின்ன சின்ன பாயிண்ட், இந்த பாயிண்ட்டை தூண்டினா இந்த வலி குறையும் அப்படிங்கிற மாதிரி வர்ம பாயிண்ட் இருந்துச்சுன்னா அது சொல்லுங்க சார். நம்ம உடம்புல பார்த்தீங்கன்னா உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் எல்லாத்துக்குமே சில வலிகள் வேதனைகள் இருக்க தான் செய்யும். அதை நம்ம எப்படி குறைக்கலாம் அப்படின்னா, நம்ம உடம்புலேயே பிராணசக்தி தான் எல்லா இடத்துக்கும் போகக்கூடியது. உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் போகக்கூடியது பிராணசக்தி, அந்த வைட்டல் ஃபோர்ஸ்ன்னு சொல்லக்கூடியது. அதை நம்ம உடம்புக்கு எனர்ஜி தர மாதிரி கூடிய பிராணாயாமங்கள் 2 இருக்குது. அதை பேலன்ஸ் பண்ணக்கூடிய பிராணாயாமம் 1 இருக்குது. இந்த 3ஐயும் நம்ம செய்யும்போது என்ன ஆகும்னா, உடம்புக்குள்ள அபரித ஆற்றல் உடம்புக்குள்ள வரும். இப்போ அபரித ஆற்றல், நல்ல ஆற்றல் வரும்போது என்ன ஆகுனா, அந்த வலி வேதனைங்கிறது கொஞ்சம் தீமை செய்யக்கூடியதுன்னு வச்சுங்க. அது தீமை தான் வலிக்குது, அதனால தான் அது இருக்குது. இது வந்துட்டாவே என்ன ஆகும்னா, வலி வேதனைலாம் குறைய ஆரம்பிச்சிடும். அதுதான் நம்ம எனர்ஜின்னு சொல்கிறது. இந்த எனர்ஜி என்ன நல்ல எனர்ஜி நம்ம உடம்புக்குள்ளே வந்துச்சுனாவே அந்த கெட்ட எனர்ஜி வெளியே போயிடும். இப்போ நல்ல எனர்ஜி நம்ம ஏற்றுறதுக்கு ஒரு சின்ன பயிற்சி தான். இதை நம்ம முறையாக செய்யணும். முறையாக செய்யும்போது என்ன ஆகும்னா, எல்லாத்துக்கும் ஒரு டயர்டாக இருக்கும். இன்ஸ்டன்ட் எனர்ஜி கொடுக்குற மாதிரி. இப்போ எப்படி நம்ம ரொம்ப பசியாக இருப்போம், கொஞ்சோண்டு ஏதோ ஒன்று ஆகாரம் வயிற்றுக்கு போட்டோன்னே உடம்பு எனர்ஜி ஆகிடும். அது மாதிரி தான் நம்ம பிராணசக்தியை நம்ம உடம்புக்குள்ளே கொண்டு வந்துட்டாவே உடம்பு நல்லா எனர்ஜெட்டிக்காகவே இருக்கும். இதை தான் சித்தர்கள் சொன்னது. சித்தர்கள் அந்த பிராணசக்தியை நம்ம உடம்புக்குள்ளே கொண்டு வரும்போது காற்று தான் ஆக்சிஜனை நம்ம உள்ள கொண்டு வந்துட்டாவே போதும், நம்ம உடம்பு நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும், எனர்ஜியாகவும் இருக்கும். சின்னதாக ஒரு வருமத்தை தட்டுற மாதிரி தான் இது. இந்த ஆக்சுவலாக நம்ம உடம்புக்குள்ளே இருக்க சூட்சம சரீரத்தை நல்லா ஆக்டிவேட் பண்ணி விடும். நம்ம வெளியிலேருந்து உள்ளே கொடுக்கறத அண்டத்தில் உள்ளதை பிண்டத்தில் இருக்கிற மாதிரி என்ன பண்ணுறோம், இந்த உடம்புக்குள்ளார சூட்சமாக மறைஞ்சிருக்கிறது எல்லாத்தையுமே வேலை செய்ய வைக்கக்கூடியது தான். ஒரு சின்ன இது பாருங்கள், உடம்பை பேலன்ஸ் பண்ணக்கூடியது. இதை நம்ம செஞ்சுட்டு ஒரு சக்தி ஊட்டக்கூடிய பிராணாயாமம் செய்கிறோம், உடம்பு எனர்ஜியாக இருக்கும். அதை தாண்டி அதை செஞ்சதாகவே சில உடம்புக்கு வலிகள் குறைய ஆரம்பிச்சிடும். இல்லைங்க எனக்கு அதையும் தாண்டி இன்னும் கொஞ்சம் பெட்டராக வேணும் அப்படின்னா அடுத்தது வருமத்தை தூண்டலாம். நல்லா நிமிர்ந்து உக்காருங்களேன். நல்லா நிமிர்ந்து உக்காந்துக்குங்க. நம்ம பிராணமுத்திரங்கிறது சுண்டு விரல், மோதிர விரல், கட்டை விரல், இது 3ஐயும் சேர்த்து நல்லா தொடையில் வச்சுக்கிட்டு நல்லா பிரீத் இன் பிரீத் அவுட். ஃபஸ்ட்டு நம்ம பிராணமுத்திரையை வச்சுக்கணும். பிராணாவை பிடிச்சாவே வலி வேதனை எல்லாம் பறந்து ஓடிடும். நல்லா சுண்டு விரல், மோதிர விரல், ஆள்காட்டி, சுண்டு விரல், மோதிர விரல், கட்டை விரல், இது 3ஐயும் பிடிச்சிக்கிட்டு நல்லா தொடை மேலே வச்சுக்கிட்டு நல்லா நிமிர்ந்து உக்காருங்க. முதுகு தண்டுவடத்தை நேராக வச்சு கண்களில் மூடி நல்ல சுவாசத்தை உச்சந்தலைக்கு கொண்டு போங்க, மூலாதாரத்தில் கொண்டு போய் விடுங்க. இது மாதிரி 10 முறை செஞ்சிங்கன்னா நம்ம உடம்புக்குள்ளே பேலன்ஸ் வந்துடும். ஃபஸ்ட்டு ஒரு மன அமைதி வந்துடும். மன அமைதி வந்தோடனே இல்லையோ ஒரு எனர்ஜி ஃப்ளோ உங்களுக்கு கண்டினியூட்டி கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா மன அலைகள் அது ஒரு பெரிய எனர்ஜி. அந்த எண்ணெய் அலைகளை ஒடுக்கி நம்ம உடம்புக்குள்ளே உள்ளே செலுத்தும் போது பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே உடம்புல ஒரு புத்துணர்ச்சி வந்துடும். அந்த புத்துணர்ச்சி வந்துருந்தாவே என்ன ஆகுனா, நம்ம உடம்புக்குள்ளே இருக்க சோம்பேறித்தனம் ஃபஸ்ட்டு வெளியில் போயிடும். நம்ம உடம்புக்குள்ளே பல ஆமைகள் இருக்குது, முயலாமை, இயலாமை, இதெல்லாம் வெளியில் போயிடும். இதெல்லாம் காலையில் நம்ம செய்யணும். காலையில் நல்லா 1 and 2 எல்லாம் போயிட்டு நல்லா உக்காந்து ஒரு 15 நிமிஷம் செஞ்சிங்கனாவே உடம்பு நல்லா புத்துணர்ச்சியாக இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு செஞ்சிங்களா, செஞ்சு முடித்தோடனே இல்லையோ உடம்புக்கு எனர்ஜி கொடுக்கக்கூடியது, மூளைக்கு இது வேகத்தை கொடுக்கக்கூடியது, உடம்பு ஃபுல்லாக எனர்ஜிட்டியாக இருக்கும்.
உடம்புல ஒரு அபிரித ஆற்றல் வரும், ஒரு பிராண ஓட்டத்தை நம்ம தூண்ட போகிறோம். கையை மேலே தூக்கி ஃபோர்ஸாக எக்ஸேல், நல்லா ஃபோர்ஸாக ஒரு 10 முறை எக்ஸேல் 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 எக்ஸேல். ரிலாக்ஸ். போதும். நல்லா சுவாசத்தை நல்லா வாட்ச் பண்ணுங்கள். கண்ணை மூடி காற்று உள்ளே போகிறதும் வெளியில் வர்றதும் அப்படியே கவனிங்க. இப்போ இந்த இது செய்கிறதுனால பார்த்தீங்கன்னா இந்த எனர்ஜிக்கு ஊட்டக்கூடிய பிராணாயாமம் செய்யக்கூடியது பார்த்தீங்கன்னா பல பிரச்சனைகளை தீர்க்கக்கூடியது. அதாவது வயிறு சார்ந்ததாக இருக்கட்டும், மனம் சார்ந்ததாக இருக்கட்டும். ஒரு மனிதனாவே 2 தான் முக்கியம், உடல் மனம். இது 2ம் யாரெல்லாம் ஒழுங்காக வச்சுக்கிறாங்களோ அவங்களுக்கு உடம்பு ஆரோக்கியம் தானாகவே வந்துடும். அதனால தான் நம்ம அடிக்கடி இதெல்லாம் சொல்லி கொடுக்குறோம். இதை செஞ்சு வீட்டில் இருந்துக்கிட்டே செஞ்சிரும்போது பார்த்திங்கன்னா மருந்து மாத்திரைகளை குறைச்சிடலாம். மருந்து மாத்திரை ஒரு செலவை குறைச்சிட்டினாவே அதுவே ஒரு பெரிய சேவிங்ஸ். நம்மளுடைய முதல் வருமானத்தில் முதல் செலவே மருந்து மாத்திரைக்கு தான் நம்ம ஒதுக்குறோம். அதை குறைச்சிட்டாவே போதும். அதை குறைச்சிட்டு உணவுக்கு நம்ம அதை பதில் ஹெல்த்தா உடம்பு நல்லா ஆரோக்கியமாக வளரும். ஆரோக்கியத்தை நம்ம வளர்க்குறோம். அதாவது ஒரு பிரச்சனை இல்லாமல் இருக்குதுன்னா நம்மளுடைய ஆரோக்கியம் வளரும். பிரச்சனை இருந்துச்சுன்னா ஆரோக்கியமே குறைஞ்சிச்சுன்னா ஆயிலே குறையுது. இப்போ இதெல்லாம் ஆயிலே வளர்க்கக்கூடிய பயிற்சி முறைகள். அதனால தான் நம்மளுடைய ஆயுள் காலம் 120 காலமாக இருந்தது. அடுத்தது 100 வந்தது. இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா முடியல. இருந்தாலும் நம்மளுடைய இதெல்லாம் செஞ்சாவே ஆயுள் 100. இப்போ பாருங்க, இது நிறையா பேத்துக்கு பல ஃபோன் கால்ஸ் வருது, எனக்கு நீங்கள் சொன்னதெல்லாம் அவ்வளவும் இருக்குங்கன்னு. அதெல்லாம் சரி பண்ணுறது எப்படி? கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணுங்கள். சொல்கிறத ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ணிங்கன்னாவே போதும். உடம்பு ஏற்றுக்குச்சுன்னாவே உங்கள் பிரச்சனையெல்லாம் சால்வ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஏன்னா மலச்சிக்கல் பல சிக்கலை உண்டு பண்ணும். லைட்டாக உங்களுக்கு மலச்சிக்கல் வர ஆரம்பிச்சிச்சுனாவே அதை சார்ந்து பல பிரச்சனைகள் வரும். இதை செய்ய செய்ய பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உள்ளே இருக்கிறதெல்லாம் வெளியே போக ஆரம்பிச்சிருச்சுன்னா எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிரும். தொடர்ந்து ஒரு 2 மாதம் செய்யுங்க. செஞ்சிங்கனாவே உடம்புக்கு நல்ல ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும். உடம்புல உள்ள கெட்டதெல்லாம் வெளியில் போயிடுச்சுன்னா உடம்பு உள்ளே இருக்கிறது என்ன, அது நல்லது தான். வாங்க செய்யலாம். இப்போ பாருங்கள், நல்லா அப்படி ஃபோர்ஸாக நல்லா நார்மலாக மூச்சை இழுத்து விட்டுட்டு இப்போ நான் செய்கிற மாதிரி நல்லா வேகமாக செய்யணும். ஃபஸ்ட்டு நான் முள்ள செஞ்சு காட்டுறேன், அப்புறம் வேகமாக செஞ்சு காட்டுறேன். பாருங்கள், இங்கே பாருங்களேன். நல்லா சுவாசத்தை இல்லைங்க அப்படியே விடுங்க. வயிறு மட்டும் உள்ளார போகணும். வயிறு அப்படியே உள்ளார போய் ஒட்டணும். பசிச்சுன்னா வயிறு எப்படி கிள்ளும் அது மாதிரி உள்ளார போகணும். இதை முடிச்சுட்டு அப்படியே என்ன பண்ணுறீங்க, ஃபோர்ஸாக இப்போ பாருங்கள் நான் வேகமாக செய்கிறேன், அது மாதிரி செய்யுங்க. இழுக்கக்கூடாது, ஒன்லி எக்ஸேல் தான். இது மாதிரி நீங்கள் ஒரு செட்டுக்கு 20 செஞ்சீங்கன்னா ஒரு 5 செட்டு செஞ்சிங்கன்னா போதும். வயிறு குறைஞ்சிரும், வயிறில் இருக்க சுருக்கமெல்லாம் குறைஞ்சிரும், தொப்பவே காணாமல் போயிடும். நல்லா தண்ணி குடிச்சிட்டு இதை ஃபஸ்ட்டு செய்யணும். தண்ணினா ஃபுல்லாகவும் குடிச்சிடக்கூடாது. ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சிட்டு தான் பயிற்சியை ஆரம்பிக்கணும். அப்போ என்னன்னா உடம்புக்குள்ளே எல்லாத்தையும் கழிவுகள்லாம் இது செஞ்சு முடித்தோடனே பிரச்சனை உள்ளவங்களுக்கு இது செஞ்சு முடித்தோடனே இல்லையோ மலச்சிக்கல்ல இருக்க மலம் உடனே வர காலையில் நேரத்தில் பண்ணது ரொம்பவே நல்லது. ஆமாம், அதுக்கு தான் ஒரு டம்ளர் தண்ணியை குடிச்சிட்டு செய்யும்போது வயிற்றுக்கு ஒரு இறுக்கத்தை கொடுக்கும்போது என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக அட்லீஸ்ட் ஒரு இதுனாச்சும் வர ஆரம்பிச்சிடும். 1 2 உடனே வர ஆரம்பிச்சிடும். ஏன்னா இது அவ்வளோ எஃபெக்டிவ் ஆனது. இது அறிவியல் ரீதியாகவும் உண்மை, சித்தர்கள் கடைப்பிடிச்சது. மருந்து நோய் தீர்க்கும் மருந்துல இது ஒன்று சாப்டர்ல இது வருது. இந்த 2மே பர்ஃபெக்டாக வேலை செய்யக்கூடியது. இது ஆன்மீகத்திலையும் இதை தான் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணக்கூடியது. ஏன்னா உடம்பும் சரி மனசும் சரி 2மே ஈக்குவலாக உடம்ப கண்ட்ரோல் பண்ண வைக்கக்கூடியது. இப்போ பார்த்தீங்கன்னா உடம்பு எனர்ஜி நல்லா வேறு லெவலில் ஏறும். நம்ம எல்லாம் இதை காலையில் செஞ்சுட்டாவே உடம்புக்கு புத்துணர்ச்சி வர ஆரம்பிச்சிடும். ஒன்று. அடுத்தது நம்ம உடம்புல நச்சு இருக்கும், பல நச்சு இருக்கும். அந்த நச்சு எல்லாம் வெளியேற ஆரம்பிச்சிடும். அதுக்கு தான் தண்ணி குடிச்சிருக்கும் போது அந்த நச்சு எல்லாம் நீராக மோஷனில் யூரினில் வெளியில் வந்துடும். அப்போ இதை செஞ்சு முடித்தோன்னே இல்லையோ
கண்டிப்பாக 1 and 2 வரும். வந்தோடனே இல்லையா பார்த்தீங்கன்னா வயிறும் சரி, வயிறு ஃப்ரீ ஆயிடுச்சுனாவே ஆட்டோமேட்டிக்காகவே மனசும் நம்ம ஃப்ரீயாக. ரொம்ப ரிலாக்ஸ் ஆயிடுவோம் சார். இப்போ பாருங்க, நம்ம வறுமை புள்ளியை தூண்ட போகிறோம். தூண்டும் போது இன்னும் உடம்புல இருக்க வலி வேதனையெல்லாம் அருமையாக குறையும். ஓகே சார். சார் இப்போ ஒரு தலைவலி இருக்கு அப்படின்னா அதை வந்து தலைவலினாலே உடனே மாத்திரை தான் போடுறாங்க நிறைய பேர். ஸோ அதை வந்து நம்ம இந்த வறுமை புள்ளியை தூண்டோம்னா தலைவலி குறையும். ஃபர்ஸ்ட் தலைவலி குறையறதுக்கு சுகப்பிராணாயாமம் செய்யணும். ஃபர்ஸ்ட் நம்ம சொல்லி கொடுத்த பிராணமுத்திரையை வச்சுக்கிட்டு நல்லா சுவாசத்தை ஒரு 30 முறை இழுத்து விடணும். பொறுமையாக தான் செய்யணும். ஓகே சார். ஆரம்ப ஸ்டேஜில் உள்ளவங்க பொறுமையாக செய்யும்போது என்னன்னா, பொறுமையாக செய்கிறதே வலி உள்ளவங்களுக்கு பொறுமையாக செய்கிறதே கஷ்டமாக தான் இருக்கும். இதை முள்ள அவங்க செய்ய செய்ய என்ன ஆகும்னா, அந்த தலையில் இருக்க வேகம் அப்படியே குறைய ஆரம்பிச்சிடும். குறைய ஆரம்பிச்சோடனே இல்லையா, ஒரு மாத்திரை போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு என்ன ரிலீஃப் கிடைக்குமோ அந்த ரிலீஃப் கிடைக்கும். ஒன்று தலைவலிக்கு உண்டானதில் ஒன்று. அடுத்தது பார்த்தீங்கன்னா, நம்ம உள்ளங்கையில் இருக்கிற வெள்ளை வருமத்தை தூண்டணும். நல்லா உள்ளங்கையில் அப்படி கையை கட்ட விரலை வச்சு அப்படியே ஒரு ப்ரெஷர். இது பேர் உள்ளங்கை வெள்ளை வருமம். ஒரு 10 வருமங்கள். ஆமாம், 10 வருமங்கள் இப்போ நான் உங்களுக்கு சொல்லி தருவேன். இந்த 10 வருமங்களை இயக்குனாவே போதும், உடம்புல எந்த பிரச்சனையாக இருந்தாலும் குறைய ஆரம்பிச்சிடும். அது தலைவலியாக இருக்கட்டும், இடுப்பு வலியாக இருக்கட்டும், முதுகு வலியாக இருக்கட்டும், எல்லாமே குறைய ஆரம்பிச்சிடும். இந்த வருமத்தை நல்ல ஒரு ப்ரெஷர் கொடுக்கணும். அவங்க உடம்புக்கு அவங்களுக்கு ப்ரெஷர் கொடுக்கறது நல்லா இருக்கும். 1 நிமிஷம் பிடிக்கணும். நான் இப்போ சொல்கிற வரும புள்ளியை 10 நிமிஷம் பிடிக்கணும். ஒவ்வொரு புள்ளியும் 1 நிமிஷம். 1 நிமிஷம். 10 வருமத்துக்கும் 10 நிமிஷம். ஓகேவா? இதெல்லாம் மூளைக்கு நல்ல சக்தியை கொடுக்கக்கூடியது ஒன்று. ஓகே சார். அடுத்தது கை கவுளி வருமம். இந்த கை கவுளி வருமத்தை தூண்டும் போது என்னன்னா, இடுப்புக்கு மேலே உள்ளது எல்லாத்தையுமே குறைக்கக்கூடியது. ஓகே. 1 நிமிஷம் பிடிக்கும். இது நம்ம அழுத்து பிடிக்கும்போது ஒரு பெயின் இருக்குல்ல சார், ஹிட்டா இருக்கும், ஒரு நரம்புல டச் பண்ணும். ஆமா சார். அதுதான் வருமத்தை இயக்கிறதுக்கு காரணமே அதுதான். ஓகே சார். எங்கெல்லாம் வருமம் இருக்குதோ அந்த இடத்துல எல்லாம் ஒரு சின்னோண்டு பள்ளம் இருக்கும். நெல்லளவு பள்ளம் இருக்கும், கடுகளவு பள்ளம் இருக்கும், மிளகளவு பள்ளம் இருக்கும், ஒரு கோழிக்குண்டு அளவு கூட பள்ளம் இருக்கும் ஒவ்வொரு இடத்துல. வருமங்கள் இருக்கிற இடம் அந்த வலி லைட்டா இருந்தாதான் அது வருமம், கரெக்டான வருமம்னு அர்த்தம். ஓகே, முடிச்சிட்டு அதே மாதிரி கையை மாத்தி உள்ளங்கை வெள்ளை வருமம் 2 கையுமே பண்ணணும். ஆமா, இதெல்லாம் இரட்டை வருமம். இப்ப நம்ம போடுறது வந்து இரட்டை வருமம். ஓகே சார். 2 கையுமே பண்ணணும். 2 கையில 2 பக்கட்டும் உள்ளது பேரு இரட்டை வருமம். ஒரு சிங்கிள் மட்டும் உள்ளது ஒற்றை வருமம். அது சுழுமுனையில தான் இருக்கும். இடகலை, பிங்கலை, சுழுமுனை, இது 3ம் சேர்ந்ததுதான் மருத்துவம். டாக்டர்னு ஒரு சிம்பிள் ஒன்று இருக்கு பார்த்தீங்களா, 2 பாம்பு பிணைஞ்ச மாதிரி, அதுதான் டாக்டரோட சிம்பிளே. கிரேக்க மொழியில வந்தது. பிளஸ் சிம்பிள் இருக்குமே அது சார். இது வந்து 2 பாம்பு, இடகலை, பிங்கலை, சுழுமுனை. சுழுமுனை இது 3ம் சேர்ந்தது தான் அந்த மருத்துவத்துக்கு உண்டான சிம்பிளே. அப்போ நம்ம உடம்புல இடகலை நாடி, பிங்கலை நாடி, சுழுமுனை நாடி, இது 3மே வரக்கூடியது. அடுத்தது கை கவுளி. இந்த வருமத்தை இயக்குனாவே போதும், நல்ல எனர்ஜி பிரெயினுக்கு போகும். எல்லாமே நம்ம பெருவிரல் வச்சு தான் பண்ணணும். ஆமா. இப்போ நம்ம அமுக்கிறது உள்ளங்கால் வெள்ளை வருமம். இப்போ கையில் அமுத்தின மாதிரி காலில், இது கீழே இருந்து மேலே போகக்கூடியது. இது வந்து பல நோய்களுக்கு இது ஒரு மருந்து. நம்ம பிராணசக்தியை கொடுத்த மாதிரி இது வருமத்தை தூண்டி பிராண ஆக்டிவேட் பண்ணும் உடம்புக்குள்ள. இந்த வருமம், இந்த நம்ம சொல்லி கொடுக்குற 10 வருமங்கள் போட்டாவே எல்லா வலியும் வேதனையும் குறையும். அவங்கவுங்க உடம்புக்கு தகுந்த மாதிரி குறையும். இதை வந்து 1 நிமிஷம். அடுத்தது கால் கவுளி. 2 காலுக்கும் கட்டை விரலுக்கும் அடுத்த விரலுக்கும் நடுப்புற உள்ளது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பல்ல கவ மாதிரி இருக்கும், அந்த இடத்துல அப்படியே அழுத்தி பிடிச்சிங்கன்னா கால் கவுளி வருமா. ஆள்காட்டி விரலில் நான் பிடிச்சி அழுத்திட்டு இருக்கேன். இதே மாதிரி 2 கால்லையும் 8 வருமம் பார்த்துட்டோம். ஏன்னா ஒவ்வொரு காலில் இந்த காலில் 2, அந்த காலில் 2, இந்த கையில் 2, அந்த கையில் 2, மொத்தம் 8 வருமம் பார்த்துட்டோம். இப்போ 9வது வருமம் பார்க்குறோம். இது நம்ம தூண்டக்கூடியது 9வது வருமம்.
இது வந்து தலைமை சுரப்பியை தூண்டக்கூடியது, உடம்புக்கு எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடியது, நியூரான்ஸு கண்ட்ரோலுக்கும் இந்த சுரப்பி சப்போர்ட் பண்ணும். இந்த வருமத்தை 1 நிமிஷம் நல்லபடியே பிடிச்சி அழுத்தணும். ரொம்ப அழுத்தக்கூடாது, லைட்டாக அவங்கவுங்களுக்கு இதமாக கொடுக்கணும். இந்த வருமத்தை இயக்கும்போது பார்த்திங்கன்னா பல பிரச்சனைகளுக்கு ஒரு சால்வு பண்ணக்கூடிய வருமம், தீர்வு கொடுக்கக்கூடியது. இதை வந்து ஆன்மீகத்துலேயும் பயன்படுத்துவாங்க. எல்லாத்துக்குமே இது பலமாக இருக்கக்கூடிய அந்த வருமம், திலர்ந்த வருமம். அதனால தான் இந்த வருமத்தை ரொம்ப பாதுகாப்பாக பயன்படுத்துவாங்க. அதனால தான் அந்த இடத்துல வந்து பொட்டே வைக்கிறது, சந்தனம் வைக்கிறது, அது இல்லாமல் பயன்படுத்தக்கூடியது. மனிதருக்கு ஃபஸ்ட்டு ஒரு அமைதியை கொடுக்கக்கூடியது. எல்லாரும் தீட்சை கொடுக்கக்கூடிய வருமமும் இதுதான். ஒரு குரு சாதகர் சிஷியனுக்கு கொடுக்கக்கூடிய தீட்சை இதுதான். தீட்சைங்கிறது குரு கற்றதை சிஷியனுக்கு அனைத்தையுமே ஒளிமறைவின்றி சொல்லிக் கொடுக்கக்கூடியது, அதுதான் தீட்சை. இப்போ இதெல்லாம் நம்ம வெளிப்படையாக எதுக்கு சொல்லித்தரோம் அப்படின்னா எல்லா மக்களுக்கும் போய் சேரணுங்கிறதுக்கு தான் இது சொல்லிக் கொடுக்குறோம். இப்போ நம்ம கடைசியாக பயன்படுத்துறது 10வது வருமம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான வருமம். எல்லாத்துக்குமே ஒரு எனர்ஜி கொடுக்கக்கூடியது, நம்ம காஸ்மிக் எனர்ஜியை இழுக்கக்கூடியது, ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அதிகமாக சக்தி ஊட்டக்கூடியது, ஆண்மை சக்தியை பெருக்கக்கூடிய வருமம். இந்த வருமத்தை ஆண்மைத்தன்மை பெண்மைத்தன்மையை பலப்படுத்தக்கூடியது. இந்த வருமத்தை அப்படியே இயக்க இயக்க 1 நிமிஷம் பிடிக்கும்போது என்னாங்கன்னா உடம்பு நல்ல எனர்ஜி கிடைக்கும். இந்த வருமத்தை 1 நிமிஷம் பிடிக்க பார்த்திங்கன்னா உங்கள் உடம்பு ஃபுல்லும் ஒரு அபிர்த ஆற்றல் காஸ்மிக் எனர்ஜி உடம்புக்குள்ளார போகும். உடம்பு அப்படி ஒரு ஃபீல் பண்ண முடியும். இந்த 10 வருமங்களை நம்ம டெய்லி இயக்கிட்டு வந்தாவே உடம்பை நல்லா ஆரோக்கியமாக வச்சுக்கலாம். நோயிலிருந்து வெளியில் வந்துடலாம். நோய் வரத்துக்கு முன்னாடி பாதுகாப்பும் வச்சுக்கலாம். இதெல்லாம் செஞ்சு பயன்பெறுங்க. ஏன்னா வியூவர்ஸ், சார் இவ்வளவு நேரம் சொன்ன இந்த கழிவுகளை வெளியேற்றுவதற்கும் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய இந்த வலிகளை போக்குவதற்கான வர்மம் நீங்க பார்த்திருப்பீங்க. ஸோ எனக்கு இந்த வர்மம் பண்ணும்போது கூட பெருசா எந்த ஒரு ஃபீலும் தெரியல. பட் திறந்த வர்மம், அதாவது நம்ம மன அமைதியை கொடுக்கக்கூடிய வர்மம், எல்லாமே எல்லா பாயிண்ட்டுமே இங்கே தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சார் சொன்னாரு. ஸோ சார் அந்த விஷயத்தை இப்படி பண்ணும்போது எனக்கு அப்படியே ஒரு மாதிரி மைண்ட் ரொம்பவே ரிலாக்ஸாக இருந்துச்சு. நம்ம கான்சன்ட்ரேஷன் எங்கேயுமே மூவ் ஆகாம, ஸோ நமக்கு அந்த கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாகவே இந்த ஒரு இடத்துல இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ ரொம்பவே எனக்கு பர்சனலி இந்த வர்மம், திலந்த வர்மம் அப்படிங்கிறது ரொம்பவே எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஒரு மாதிரி மைண்ட் ரொம்ப அந்த 2 நிமிஷம் தூண்டும் போது மைண்ட் ரொம்பவே ரிலாக்ஸாக இருந்துச்சு. ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி வர்ம சிகிச்சை தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் சாரை வந்து மீட் பண்ணலாம். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம். நீங்கள் கால் பண்ணி முன்னாடி அப்பாயின்மெண்ட்டை புக் பண்ணிட்டு சாரை மீட் பண்ணலாம். அதே மாதிரி சார் சாட்டர்டே சண்டே, சனி மற்றும் ஞாயிறு 2 நாள் வந்து சென்னையில் இருப்பார். ஸோ சென்னையில் இருக்கக்கூடிய மக்களும் பார்த்தீங்க அப்படின்னா சாரை போய் மீட் பண்ணி ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம யோகம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம். அது வரைக்கும் கவிதா. நன்றி சார். வணக்கம்.